இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாட் ஐ ஈட் இன் அ டே பார்க்க போகிறோம். நான் லஞ்சுக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கு என்ன சாப்பிட்றேன், ஏன் அதை சாப்பிட்றேன், அது பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, இதெல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் ஒரு ஹானஸ்ட்டாக காட்டலான்னு இருக்கேன். பட் பனிக்காலத்தில் காலையில் எழுந்துக்கிறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி நான் எழுந்ததே 7:30 தான். ஸோ ஐ எம் நாட் அஷேம்ட் ஆஃப் இட். நைட் நல்லா தான் தூங்கினேன். பட் நேற்று வந்து எனக்கு ரொம்ப ரிகரஸான ஒரு ஒர்க் அவுட். ரொம்ப ஷோல்டரு, ஆப்ஸு அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் காலையில் எழுந்தோடனே அந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வெந்தயம் சீரகம் தண்ணி டயட்டில் இருக்கிறப்போ அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 டேஸாவது வீக்லி குடிக்க பாருங்கள். இது உடம்பு சூட்டை தணிக்கிறது மட்டும் இல்லாமல் காலையில் எழுந்தோடனே நம்ம செரிமானத்துக்கும் ஹெல்ப் பண்ணும், மெட்டபாலிசத்தையும் இன்க்ரீஸ் பண்ணும். உடம்பு சூடுன்றது நம்ம டயட்டில் இருக்கிறப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சைட் எஃபெக்டாக இருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க. இன்றைக்கி காலையில் நம்ம சாப்பிட்றது ராகி கஞ்சி. ஏன் அப்படின்னா இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ரெண்டாவது, இதில் வந்து கேலரிஸ் கம்மி, பட் இதில் ப்ரோட்டீன் எதுவும் கிடையாது. அதனால் இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொன்று, ராகி உடம்புக்கு ரொம்ப சூடு. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதில் நல்லா சாலிடாக ஒரு கப்பு தயிர் ஆட் பண்ண போகிறோம். மதியத்துக்கு நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போகணும் லஞ்சு, ஏன்னா இன்றைக்கி எனக்கு ஆஃபீஸ் இருக்குது. பாலக்கீரை சூப்பும் அதிலே காய்கறி போட்டுட்டு மெயினான ப்ரோட்டீன் சோர்ஸுக்கு வந்து சுண்டலும் முட்டையும் எடுத்துகிட்டு போகிறோம். இன்றைக்கி நோ கார்ப்ஸ். ஏன்னா இப்போ நான் ஓவிலேஷனில் தான் இருக்கேன். எனக்கு நல்ல எனர்ஜி சஸ்டெயின்டாக இருக்குது. அதனால தான் நான் ரிகரஸான ஒர்க் அவுட்லாமும் இப்போ பண்ணுறேன். இப்போ எனக்கு கார்ப்ஸ் தேவையில்லை. எனக்கு நல்ல எனர்ஜி இருக்குது. எனக்கு மூட் ஸ்விங்ஸ்லாம் இல்லை. ஸோ அது மாதிரி கட் பண்ண முடிகிற நாட்களில் நம்ம கார்ப்ஸை கட் பண்ணிடணும். ஃபாலிகுலர் ஃபேஸில், லூட்டியல் ஃபேஸில் இருக்கிறப்போ மில்லட் சாப்பிட்றோம். பீரியட்ஸ் இருக்கிறப்போ சாலிடான ஒயிட் ரைஸே சாப்பிடுவோம். இந்த ரிதம் நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப மட்டும்தான் நம்ம மனசு ஒரு மாதிரி ஏங்கி போய் நம்ம ஒரு கிரேவிங்ஸு அப்படின்னு சீட் மீல் நிறைய சாப்பிட்றது பண்ணாமல் இருப்போம். ஒரு கப்பு தயிரை இந்த கஞ்சியில் கலக்கிறதுனால 2 விஷயம் நடக்கும். ஒன்று, இந்த கஞ்சி குளுமையாகும். இன்னொன்று, ராகி செரிமானத்துக்கு டிஃபிகல்ட்டான விஷயன்றதுனால இந்த தயிரில் இருக்க ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம செரிமானத்துக்கு அதை ஹெல்ப் பண்ணும். இதில் நம்ம வெங்காயம் போடுறதுக்கு காரணம், இந்த ரோட்டு கடையில் வந்து கூழ்னு விற்பாங்க, அது டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வெங்காயம் போட்டு தருவாங்க. அதனால் நானும் இதில் வெங்காயம் போட்டு தான் சாப்பிடுவேன். வெங்காயம் போடுறதுனால நியூட்ரிஷனல் வேல்யூலாம் ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகாது. வெங்காயம் நறுக்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை தான். உங்களுக்கு வெங்காயம் பிடிக்காதுன்னா நறுக்க வேணாம். பட் அது போட்டு நம்ம சாப்பிட்றப்போ வந்து அந்த ரோட்டு கடையில் கூழ் குடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும். டெய்லி வெயிலில் நிற்கிறது, மாடிக்கு போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். எக்காரணத்தை கொண்டும் காலையில் வெயில் வெளிச்சத்தில் போகிறத ஸ்கிப்பே பண்ணாதீங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்ம எழுந்துட்டோம், நம்ம இந்த நாளை எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்றது நம்ம உடம்புக்கு சொல்கிறதே அந்த வெயில் வெளிச்சம் தான். ஆல்ரெடி இந்த செடியெலாம் உங்களுக்கு காட்டியிருக்கேன். பட் போன வீடியோவுக்கு இந்த வீடியோவுக்கு எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்களேன். காலையில் வந்து இதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் குஷியாக தான் இருக்கும். சரி, நம்ம கைப்பட்டு நம்ம வளர்த்து இது வளருது, நம்மளை வந்து இதுக்கு பிடிச்சிருக்கு அப்படி இருக்கும். இந்த மதிய சமையலில் வந்து கண்டிப்பாக பூண்டு சீரகம் நீங்கள் சேர்த்துக்கணும். ஏன்னா பாலக்கீரையே ரொம்ப கேஸான ஒரு கீரை தான். ஸோ நீங்கள் அது மைண்டில் எப்பவுமே வச்சுக்கோங்க. நீங்கள் செய்கிற பொருளுக்கு என்ன குணம் இருக்குது, அதை சைடு எஃபெக்ட்ஸை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த பாலக்கீரையை ஜஸ்ட்டு பூண்டோடு போட்டு, சீரகத்தோடு போட்டு, உப்பு போட்டு வதக்கி நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டால் அதான் சூப்போட பேஸ். பாலக்கீரை சூப் தான். ஏன்னா வாரத்துக்கு ஒரு 3 நாளாவது நம்ம கீரை சாப்பிட்ணுன்னு ட்ரை பண்ணுறோம். இன்றைக்கி எனக்கு காய்கறி நறுக்கிற அளவுக்குலாம் டைம் இல்லை. ஏன்னா நான் எழுந்ததே கொஞ்சம் லேட்டு தான், as I already told you. அதனால் ஃப்ரோசன் பட்டாணி அண்ட் ஃப்ரோசன் ஸ்வீட் கார்ன் தான் இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிற காய். இதில் நமக்கான ஃபைபர்ஸும் ஓரளவுக்கு கிடச்சிரும். மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் நமக்கு பாலக்கீரையிலேருந்தே கிடச்சிரும். கீரையே ஒரு நல்ல லீஃபி வெஜிடபிள்ஸ் தான். ஸோ அதுவே நம்ம ஓரளவுக்கு ஃபைபர் கோலெல்லாம் நமக்கு மீட் பண்ண வைக்கும். இந்த காய்கறியை நம்ம இஞ்சி பூண்டு வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இது எதையுமே வந்து நம்ம எண்ணெயில் வறுக்கிறதோ, எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணுறதோ இதெல்லாம் நம்ம பண்ணுறதே கிடையாது. எல்லாமே தண்ணியில் வேக வைக்கணும். இன்ஃபேக்ட் இன்னும் உங்களுக்கு ஒரு டைம் இருக்குது, ஒரு நல்ல இட்லி பாத்திரம் இருக்குன்னா இது நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சுக்கலாம். வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டு அதில் நீங்கள் இந்த பாலக்கீரை அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை ஊற்றி சூப் பண்ணிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இந்த கஞ்சியோ, ராகி கஞ்சியோ 2 முட்டையும் சாப்பிட்றேன். 2 வெவிச்ச முட்டையும் சாப்பிட்றேன். ஏன்னா பேலன்ஸ் ஆஃப் கால்சியம், அயன், ப்ரோபயோட்டிக்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் ஃபார் அ பிரேக்ஃபாஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போது இந்த பாலக்கீரை சூப்பில் வந்து நான் கொஞ்சம் சீஸ் போட்டுக்கிறேன். ஏன்னா டயட்டில் தான் இருக்கேன், ஆனால் எனக்கு டேஸ்ட்டும் முக்கியம். எனக்கு அந்த சீஸி டேஸ்ட் பிடிக்கும். இப்போ நான் ரைஸ் சாப்பிடல அப்படின்றதுனால ஐ ஹாவ் டு மேக் ஷுர் தட் வாட் எவர் ஐ ஈட் இஸ் டேஸ்டி இனஃப் ஸோ தட் ஐ டோன்ட் கோ கிரேவிங் ஜங்க் ஃபுட். ஸோ இந்த பாலக்கீரை சூப்பும் இந்த கைப்பிடி சுண்டலும் தான் நம்ம இன்றைக்கி லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இந்த கைப்பிடி சுண்டல் ஆல்ரெடி எப்படி பண்ணேன்னு நான் உங்களுக்கு காட்டிட்டேன். வாரத்துக்கு ஒரு தடவை ஊற வச்சு எல்லாத்தையும் பாயில் பண்ணி ஃப்ரீசரில் போட்டு வச்சுருவேன். அந்த ஃப்ரீசரில் இருக்கிறத டெய்லி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டீப் ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிடுவேன்.
லஞ்சுக்கும் 2 முட்டை எடுத்துகிட்டு போகிறோம். இதுக்கு மேலே கொஞ்சமாக பெரி பெரி சீசனிங் போட்டுக்கிறோம், ஏன்னா சுண்டலுக்கு நம்ம எந்த சீசனிங்கும் போடல. ஸோ இதுதான் நம்மளோட லஞ்சு. பார்க்க வந்து ரொம்ப என்ன இவ்வளோதானா, இது எப்படி பத்தும் அப்படி இருக்கும். பட் இதை நீங்கள் ஃபுல்லாக சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வயிற்றில் இடம் இருக்குன்னா அதுக்கு மேலே நீங்கள் காப்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு நான் பொமக்ரேனட்டும் வால்நட்ஸும் டேட்ஸும் எடுத்துகிட்டு போகிறேன். இதில் மெயினாக இந்த காம்பினேஷன் மனசில் வச்சுக்கோங்க. வால்நட்ஸ் வந்து எண்ணெய் பசை அதிகமாக இருக்கிற ஒரு நட்ஸு. அதை வெறுமனே சாப்பிடும்போது ஒரு கசப்பு தன்மையும் வரும். ஸோ அதை இனிப்பாக இருக்க பொமக்ரேனட், பனானா அந்த மாதிரியான ஃப்ரூட்ஸோட பேர் பண்ணி சாப்பிட்றப்ப தான் அது உறுத்தாமல் இருக்கும். இது இல்லாமல் என் மென்ஸ்ட்ரல் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரியான சீட் சைக்கிளிங் லட்டும் நான் எடுத்துகிட்டு போகிறேன். இதோட வீடியோவும் நான் நெக்ஸ்ட் டைம் போஸ்ட் பண்ணுறேன். இதுவும் ரொம்ப ஈஸி தான். சும்மா மாதத்துக்கு ஒரு மணி நேரம் தான் வேலை. எல்லாத்தையும் வறுத்து இடித்து உருண்டை பண்ணி வச்சுக்கணும். அதை மாதம் ஃபுல்லாக நம்ம சாப்பிட்டுருக்கலாம். ஆஃபீஸ்க்கு போகிறப்போ ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு போகலன்னா அங்கே எதையாவது வாங்கி சாப்பிடுவோம். தேவையில்லாமல் நம்ம கேலரிஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம். அங்கே வாங்கி சாப்பிட்றது நமக்கு அவ்வளோவா பிடிச்சிருக்காது. ஆனால் பசிக்கு வேறு வழி இல்லைன்னு வாங்கி சாப்பிடுவோம். வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக வரதுக்கப்புறம் அதுக்கப்புறம் காய் நறுக்கி தோசை ஊற்றி சட்னி அரைக்கிறதுக்குலாம் எனக்கு எனர்ஜியே இருக்காது. ஸோ டயட்டில் இருக்கிறப்போ ஆல்ரெடி நமக்கு எனர்ஜி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக காப்ஸ்னே ஒன்று சாப்பிடல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த சூப் வந்து ஒரு வரப்பிரசாதம். இது இன்றைக்கி நேற்றுன்னு இல்லை, நான் ப்ரொஃபஸர் வேலையில் இருக்கும் போதுலேருந்தே சாப்பிட்றேன். ஃபஸ்ட்டு நைட்டு செரிக்கக்கூடிய ஒரே சுண்டல் இந்த சுண்டல் தான். ஏன்னா இது ரொம்ப சாஃப்ட் ஃபார் டைஜஷன், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னொன்று உடம்புக்கு இது குளிர்ச்சி. மற்ற சுண்டல் கம்பேர் பண்ணுறப்போ இப்போ கருப்பு சென்னா, ராஜ்மா, கொள்ளு இதெல்லாம் வந்து உடம்புக்கு சூடு. இது வந்து உடம்புக்கு குளிர்ச்சி இந்த பச்சை பயிறு. அதனால எனக்கு இது ரொம்ப ஃபேவரட். அந்த காலத்து ஹீரோயின் சாவித்ரி இருக்காங்கல்ல, அவங்க வந்து இது நிறைய சாப்பிட்டு தான் அழகாக இருந்தாங்கன்னு எங்கள் அம்மா சின்ன வயசில் சொல்லுவாங்க. அதனாலே இது என்னோட ஃபேவரட் சுண்டல். இது ரொம்ப ஈஸி. காலையில் வேலைக்கு போகும்போதே இந்த சுண்டலை ஊற வச்சுட்டு போயிருங்க. நீங்கள் திரும்பி வந்தோடனே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிருங்க. நீங்கள் திரும்பி வந்தோடனே அதை வெளியில் எடுத்து குக்கரில் பூண்டு, பெருங்காயம், சீரகம், உப்பு இது எல்லாத்தோடையும் போட்டு ஒரு 2.5 விசில் வச்சு எடுத்துட்டு ஆற வச்சு அரைச்சிட்டிங்கன்னா அதுதான் அந்த சூப்போட பேஸ். இது நல்லா மைய வேவிச்சாதான் நம்மளால அரைக்க முடியும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. உங்கள் குக்கரில் எத்தனை விசில் வச்சா இது நல்லா மைய அரைக்கும் அப்படின்றத பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதை அரைச்சி இதை நம்ம ஒரு வானலில் வச்சு கொஞ்சமாக சில்லி ஆயில் சேர்த்து ஒரு சூப் பேஸாக வச்சிட போகிறோம். இதில் பூண்டு கண்டிப்பாக சேர்க்கணும், ஏன்னா அது ஒன்று தான் நம்ம ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணுறோம். பொதுவாக இதை செய்கிறவங்க வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் போட்டு அரைச்சி வைப்பாங்க. எனக்கு அந்தளவுக்கு இன்றைக்கி எனர்ஜி இல்லை. ஸோ நான் வெங்காயம் நறுக்கிறதுக்கு, தக்காளி நறுக்கிறதுக்கு சைடுக்கெலாம் போகவே மாட்டேன். இன்றைக்கி சில்லி ஆயில் ஆட் பண்ணி அதில் இந்த சூப் பேஸை நம்ம போட்டு ஒரு தாளிக்கிற மாதிரி தான் தாளித்து தண்ணி ஊற்றி நம்ம வதக்கிட்டு இறக்கி ஒரு கப்பில் போட்டு நம்ம சூப்பாக குடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி மொத்தமாக நம்ம பார்த்த எல்லா டயட்டுமே பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான். எதுவுமே காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ஒரு பேசிக் இண்டக்ஷன் ஸ்டவ்வும் மிக்ஸியும் இருந்தால் போதும். இதில் நிறைய விஷயம் நான் மீல் ப்ரெப் பண்ணி வச்சுட்டு செய்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் தாராளமாக மீல் ப்ரெப் பண்ணிக்கலாம். அப்படியே அதை லைவாக செய்ய போகிறீங்கனாலும் மேக்ஸிமம் ஒரு 3 to 5 மினிட்ஸ் தான் ஆட் ஆகுமே தவிர இதில் எதுவுமே வந்து ரொம்ப எலாபரேட்டான ஒரு மீல் கிடையாது. இந்த சூப் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அன்அட்ராக்டிவாக இருக்குது, பட் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். அது இல்லாமல் ஃபில்லிங்காக இருக்கும். நைட்டு வந்து இந்த அரை வயிறோட தூங்குறதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. எனக்கு பயங்கரமாக எனக்கு நைட்டு பசிக்கும். அரை வயிறோட என்னால் தூங்க முடியாது, தூக்கமே வராது. ஸோ இந்த மாதிரி ஃபில்லிங்கான ப்ரோட்டீன் ரிச் பட் செரிக்கக்கூடிய மீல் சாப்பிட்றப்போ வயிறும் ஃபில்லாக இருக்கும், மைண்டும் ஓகே நம்ம நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து தண்ணி கண்டென்ட் தான் ஜாஸ்தி இந்த சூப்பில். ஸோ நமக்கு அப்போதைக்கு ஃபில்லிங்காக இருந்தாலும் நிறைய கேலரிஸ் இதில் இருக்காது. இதுக்கு டாப்பிங்ஸாக நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட போட்டுக்கலாம். பட் எனக்கு இன்றைக்கி டைம் இல்லைன்றதுனால நான் போடல. மற்றபடி நம்ம மதியம் சாப்பிட்டோம்ல அந்த பட்டாணி ஸ்வீட் கார்ன், அதே மாதிரி பட்டாணி ஸ்வீட் கார்ன், கேரட்டு, பீன்ஸு இது எல்லாமே வந்து நான் இந்த சூப்பில் போட்டும் சாப்பிடுவேன். இன்றைக்கி நம்ம சாப்பிட்டது எல்லாமே கேலரி லெஸ்ஸான, ப்ரோட்டீன் டென்ஸான, டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய, செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கக்கூடிய மீல்ஸ் தான். இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று தான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த பச்சைப்பயிறு சூப் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். மற்றது எல்லாமே காமனான ரெசிபிஸ் தான். ராகி கஞ்சிலாம் எல்லார் வீட்லையுமே போடுறது தான். அந்த பாலக் வெஜிடபிள்லாம் எல்லார் வீட்லையுமே பண்ணுறது தான். பட் இந்த பச்சைப்பயிறு சூப் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும், ஈஸியாக இருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒன்று தான் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் எந்த மீல் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, எந்த மீல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான ரெசிபி வீடியோஸ் நான் இன்னும் நிறைய அப்லோட் பண்றேன். டயட்ல இருக்கிறத தேவையில்லாம காம்ப்ளிகேட் பண்ணிக்காம எந்த அளவுக்கு உங்க மேல பாசத்தோட அதை பண்ண முடியும்னு பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் பாய்.